வணக்கம். விநாயக பெருமான், நாமக்கல் ஆஞ்சநேயர், நாமகிரி தாயார், லட்சுமி நரசிம்மர், பலப்பட்டறை மாரியம்மன் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் தர நாங்கள் பிரார்த்திக்கிறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? நீங்க பிறந்த நேரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்க ஜாதகம் சொல்லும். 2026 எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிரக நிலைகளை அடிப்படையாக வச்சு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பிறந்த நேரத்து ஜாதகம் 50 மார்க்கை தரும். இந்த வருடத்து கிரக நிலைகள் 50 மார்க்கை தரும். ரெண்டையும் கூட்டி நீங்கள் பார்த்துக்கணும். 2026 நாங்கள் சொல்லிடுறோம். நீங்கள் பிறந்த நேரத்து கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கணும். ரெண்டு சேர்த்தாதான் பலன் சரியாக வரும். ஆம், 2026 கிரக நிலைகள் எப்படி இருக்கு? இந்த வருடம் முழுக்க சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும். சனி பெயர்ச்சி மார்ச் 6 சரிதான், ஆனா அதற்கான விளைவு ஆரம்பிச்சோம். குரு பகவான் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். மே மாசத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுறார். 26 தான் மே மாசம் குரு பெயர்ச்சினாலும் அதனுடைய விளைவு மே மாசமே ஆரம்பிச்சிடும். செப்டம்பர் மாதம் வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார். அக்டோபர்ல இருந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். யாரு? குரு பகவான். அதனுடைய விளைவு சிம்மத்தில் குரு பகவான் இருக்கிறதுக்கான விளைவு அக்டோபர் மாதமே ஆரம்பிச்சிடும். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி, அதனுடைய விளைவு அக்டோபர் மாதமே ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த 2026 3ஆ பிரிச்சுக்கலாம். ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் எப்படி, மே மாசத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் எப்படி, அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல எப்படி அப்படிங்கிறது. ஏன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல குரு பயிற்சிக்கான விளைவும் ஆரம்பிக்குது, ராகு கேது பயிற்சிக்கான விளைவும் ஆரம்பிக்குது. ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். மே மாசத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் குரு பகவான் கடகத்தில் இருக்கிறார். இந்த அடிப்படையில நாங்க ராசி பலனை சொல்றோம். எங்களுடைய கணிப்பு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி செய்யப்பட்டிருக்கிறது. எது சரி அப்படிங்கிறது உங்க கணிப்புக்கு நீங்க வச்சுக்கோங்க. நாங்க சொல்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சொல்றோம். ஏன்னா திருநள்ளாறுல வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பெயர்ச்சி, ஆலங்குடியில குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி தான். அதனால நாங்கள் இந்த அடிப்படையிலே பலன்களை சொல்லுகிறோம். இந்த அறிமுகத்தோடு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன எப்படி என்பதை சொல்லுகிறோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, தைரியம், கம்பீரம், தில்லு, முட்டி மோதி பார்க்கலாங்கிற சண்டைக்கு போற குணம், இதெல்லாம் தான் உங்களோட பலம். எது பலமோ அது அதிகமான பலவீனம். இது எல்லா ராசிக்கும் தான். எது என்ன அப்படிங்கிறத இப்ப சொல்லிடுறோம். 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். வீண் செலவுகள், அதிக தூக்கம், அதிக பயம், இதெல்லாம் வரும். சனியினால வரும். இந்த வருடம் முழுக்க குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரை 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு அவரும் செலவுகளை தருவார். சுப செலவுகள், ஆனா வீண் செலவுகள் தவிர்க்கலாம், ஆனா தவிர்க்க முடியாது. அந்த மாதிரியான செலவுகளை குரு பகவான் தருவார். சேமிப்பை கரைப்பார். இந்த குரு பகவான் மே மாசத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போறார். அதனால வீடு, பூமி, சொத்து, சுகம், அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்களை தருவார். மே மாசத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும். அக்டோபர்ல இருந்து குரு பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். அதிர்ஷ்டம் அதிகமாகும். குழந்தைகளாலே பெருமை, நல்லது உயரும், நடக்கும், வெற்றி. இதெல்லாம் எப்ப இருந்து? குரு பகவானால அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். இந்த ராகு கேதுன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க செப்டம்பர் மாதம் வரை உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் எல்லாத்திலும் நன்மை உண்டு, உயர்வு உண்டு. செப்டம்பர் மாதம் முடிந்து அக்டோபர் ஆரம்பிக்கிற பொழுது ராகுவினாலே உதவிகள் குறையும். இதுவரை பெற்றுக்கொண்டிருந்த உதவியெல்லாம் ராகு குறைப்பார். எவ்வளவு சார் குறைப்பார்? 50% குறைச்சிருவார். கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடத்து கேது வீடு, பூமி, சொத்து, சுகம், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிக்கலை தருவார். ஆகவே 7.5 சனி ஆரம்பிக்கிறது. குரு பகவான் அக்டோபரில் இருந்துதான் உதவிக்கு வருகிறார். ராகு கேது இருவருமே அக்டோபர் முதல்
தொல்லைகளை செய்கிறார்கள், செப்டம்பர் வரை உதவி செய்கிறார்கள். ஆகவே கூட்டி கழித்து பார்த்தால் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு 100க்கு எத்தனை மதிப்பெண் தருகிறது என்றால் 50க்கு 30 மதிப்பெண்களை தருகிறது. மீதி 50 நீங்க பிறந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கணும். ஆனா இந்த 7.5 சனியில ஒரு நுட்பம் இருக்கிறது. என்ன? முதல் சுற்றா, இரண்டாவது சுற்றா, மூன்றாவது சுற்றா என்பதுதான் அது. உங்களோட வயசு என்ன அப்படிங்கிறத பொறுத்து முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று என்று கணிக்கலாம். பொதுவாக உங்களுடைய வயசு 18க்கு மேலையா? 18க்கு மேல உங்களுடைய வயசுன்னா இது பெரும்பாலும் இரண்டாவது சுற்றாகத்தான் இருக்கும், அல்லது இரண்டாவது சுற்றுக்கான விளைவு ஆரம்பிக்கும். எனவே 18 வயதுக்கு மேல அப்படின்னா குறிப்பா பெண்களுக்கு அது இரண்டாவது சுற்று தான். அதுல நுட்பமான சில விதிகள் இருக்கின்றன. பெண்களுக்கு சனி பகவானுடைய தொல்லை எப்பொழுதுமே கொஞ்சம் குறைவு தான். ஆண்களுக்கு 21 வயதா இரண்டாவது சுற்று ஆரம்பிக்கிற வயதாக அது இருக்கும். எனவே இரண்டாவது சுற்றாக இருந்தால் சனி பகவானால் உயர்வு அதிகம், தொல்லைகள் குறைவு. 60-40, 60% உயர்வு, 40% தொல்லை. இது பொங்கு சனி எனப்படுகிற இரண்டாவது சுற்று என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் சுற்றா இருந்துச்சுன்னா தொல்லைதான். முறையான வழிபாடு செய்யணும். என்னங்கிறத நாங்க தனியா சொல்லிடுறோம். மொத்தத்துல மேஷ ராசிக்கு இதுதான் அளவு. பொதுவாக எங்கள் கணிப்பில் 2026 எப்படி இருக்கும் என்றால், சனி பகவான் மீனத்திலே குருவினுடைய வீட்டிலே இருப்பதால், குரு நல்ல கிரகம், சுப கிரகம் என்பதால் சனியினுடைய தொல்லை பொதுவாகவே எல்லோருக்கும் குறைவாக இருக்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜனவரி முதல் மே வரை ராகு பகவானுக்கு குருவனுடைய பார்வை இருக்கிறது. மிதுனத்திலே இருந்து கும்பத்திலே இருக்கிற ராகுவை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலே ராகுவினால் ஏற்படுகிற தொல்லைகளும் பொதுவாக எல்லோருக்கும் குறைவாகத்தான் இருக்கும். ஆனா குறைவாக இருக்கும். ராகு தொல்லை பண்ணாமல் இருக்க மாட்டார், சனியும் தொல்லை பண்ணாமல் இருக்க மாட்டார். நல்ல வேளையாக சிம்மத்திற்கு குரு பகவான் அக்டோபரிலிருந்து வருகிறார். இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதமும் திரும்பவும் ராகுவை குரு பார்க்கிறார். நடுவிலே குரு மேவிலிருந்து செப்டம்பர் வரை கடகத்திலே இருக்கிறார். அப்பொழுதுதான் குருவிற்கு ராகு பகவானை பார்க்கிற வாய்ப்பு இல்லை. ஆகவே கிட்டத்தட்ட 5 மாதங்கள் குரு ராகுவை பார்க்கவில்லை. ஆனால் 7 மாதங்கள் கிட்டத்தட்ட குரு ராகுவை பார்ப்பதால் இந்த வருடம் முழுக்கவே 7 மாதங்கள் ராகுவினுடைய தொல்லைகள் எல்லோருக்குமே குறைவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். கேது பகவான் சிம்மத்திற்கு இருந்து கொண்டிருக்கிற அந்த நிலை மாறுகிற பொழுது குரு சிம்மத்திற்கு வருகிறார். எனவே குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் கேது பொதுவாக பெரிய கெடுதல்களை தருகிற கிரகம் இல்லை என்பதனால் இந்த 2026 பெரிய பாதிப்பு என்பதாக ஒன்று இருக்காது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் சனிக்கும் சரி, ராகுவிற்கும் சரி, குருவிற்கும் கேதுவுக்கும் பரிகாரம் என்பது அடிப்படையில் கோயில் வழிபாடு, பிரார்த்தனை, பரிகாரம், நல்ல புத்தகங்களை வாசிப்பது, தீபமேற்றுவது போன்று பல பரிகாரங்கள் இருந்தாலும் நியாயம், தர்மம், அறம் இதன்படி நடக்காது போனால் அது எல்லாரையும் பாதிக்கும், கடவுளையே பாதிக்கும். சிவபெருமானே பிச்சைக்காரனாக, பிக்ஷாடனராக, பிச்சைக்காரனாக இருந்த வரலாறு இருக்கிறது. எனவே அந்த அறமும் நியாயமும் தர்மமும் சத்தியமும் ஒருவரால் முறையாக பின்பற்றப்படாவிட்டால் எவ்வளவு தவறி நடக்கிறாரோ அதற்கேற்ற தண்டனையை சனியும் ராகுவும் தருவார்கள் என்பதும் உண்மை. ஆகவே அஷ்டமசனியோ, கண்டச்சனியோ, அர்த்தாஷ்டமச்சனியோ, 7.5 சனியோ தண்டனை காலம். சட்டத்தினால் தண்டிக்கப்படாத நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தவறுகளை, பாவங்களை சனி பகவானும் ராகுவும் தண்டிப்பார்கள் என்பதுதான் நிச்சயம். அதுதான் அதிர்ஷ்டம், அதுதான் துர் அதிர்ஷ்டம். சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத நாம் செய்த நல்ல செயல்களுக்கு கடவுள் தருகிற பரிசுதான் அதிர்ஷ்டம். அதை குரு தருவார், கேது தருவார். சமூகத்திடமிருந்து, சட்டத்திடமிருந்து நாம் தப்பித்து கொண்ட, நாம் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் சனியும் ராகுவும் தண்டனை தந்தே தீர்வார்கள். இந்த காலகட்டம் தான் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி என்பதாகும் என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. யாரு பாத்துறா
என்ன பண்ணிட முடியும் என்பதனால் நாம் பல தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை செய்கிறோம். அதற்கு நமக்கு நாமே காரணங்களை சொல்லிக் கொள்ளுகிறோம், நியாயப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனால் சனியும் ராகுவும் அப்படி நியாயப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். தண்டனையை தந்தே தீருவார்கள். இதுதான் தண்டனை காலம் என்பதை கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த நியாயத்தின்படியும் சத்தியத்தின்படியும் தர்மத்தின்படியும் நடப்பதற்குத்தான் எல்லா வகையான பரிகாரங்களும். சனிக்கும் சரி, ராகுவுக்கும் குருவுக்கும் கேதுவுக்கும் செய்கிற பரிகாரங்கள் எல்லாம் இதுதான். அந்த மாதிரி நடப்பதற்கு நம்மை ஆற்றுப்படுத்துகிற, தூண்டுகிற, வழிகாட்டுகிற செயல்கள் தான் இந்த பரிகாரங்கள் என்பதையும் கவனத்திலே கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.